ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான். நிறைய பேர் வந்து எங்களுக்கு அவ்ரியில் வேண்டாக்கா, அதே மாதிரி மாத கணக்கில் எங்களுக்கு வந்து முடி வந்து கருப்பாக இருக்கணும், அப்போ வந்து ஒரு ஹேர் டே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நேச்சுரலான ஒரு பொருள்களை வச்சு ரொம்ப சூப்பராக இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோங்க. இது போட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் தலையில் விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவும் போடாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் மாதத்தில் ஃபஸ்ட் டைம் பண்ணையில் 2 தடவை போடுங்க. மாதத்தில் 2 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு டைம் வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பொருளை வச்சு செம்மையாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். கலர் பாருங்கள். இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாம்பு நம்ம எப்படி தலைக்கு போடுறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ ஒரு முடியை வந்து சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி. நல்லா கருன்னு உங்கள் முடி வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டு குளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டேங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் டேயை எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் டே வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை. கண்டிப்பாக வந்து நம்ம ஹென்னா பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் ஹேர் டேக்கு நீங்கள் வெறும் பீட்ரூட்டை மட்டும் போட்டிங்க அப்படின்னாலும் ரெட்டாக தான் வந்து கிடைக்கும். இப்போ நான் செய்கிற மெத்தடில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முடி நல்லா கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதத்தில் நீங்கள் இதை 2 டைம் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப அந்த அளவுக்கு வந்து கலர் உங்களுக்கு நீடிக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இது. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கூடவே இது வந்து கற்பூரவள்ளி இலை. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக கற்பூரவள்ளி இலையை வந்து சேர்த்துக்கோங்க. சளி தொந்தரவு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நரைமுடியை டோட்டலாக வந்து குறைக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே வந்து இந்த ஓமவல்லி இலையில் இருக்கும். இது ஓமவல்லின்னு சொல்லலாம், கற்பூரவள்ளியும் சொல்லலாம். இதை வந்து அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு 10-15 இலைக்கு பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா அலசிக்கோங்க. எந்த இலை போட்டாலும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு போடுங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அப்புறம் அது ஒரு அலர்ஜி மாதிரி மாறிடும். அதனால் கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீட்ரூட் வந்து உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு, நீங்கள் தோலெல்லாம் சீவவே வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் பீட்ரூட்டை தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. மேலே மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை இப்போ பாதியாக வந்து நான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது பெரிய கிழங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கிழங்கு தேவைப்படாது, அளவாக எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். இது குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. துருவி கூட போடலாம், சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அரைப்பட்டுரும். நான் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான். சின்ன கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றே போட்டுக்கலாம். அதே மாதிரி முடி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கிழங்கு அப்படியே கூட போடுங்க. நம்ம இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு அரை கிழங்கு அளவுக்கு இருக்குது. நான் கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாதி அளவு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து இப்போ கட் பண்ணதை அப்படியே நம்ம இந்த கருவேப்பிலையும் ஓமவல்லி இலை போட்டிருக்கோம் அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் ஒரு சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா அரைப்படும் உங்களுக்கு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கருவேப்பிலை, ஓமவல்லி இலை, அதுக்கப்புறம் பீட்ரூட் நம்ம எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பாருங்கள். இந்த மாதிரி வந்து அடிச்சிங்க அப்படின்னா அப்போவுமே இன்னும் கொஞ்சம் அந்த திக்காக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சுற்றிடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளுக்கு அரைப்படும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சாறை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு அகலமான வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி இல்லை அப்படின்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் கூட வடிகட்டிக்கலாம். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மீதி இருக்கிறதையும் நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் வெறும் பீட்ரூட்டை மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரெட்டிஸாக தெரியுங்க. அது வந்து ப்ரௌன் கலர் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலையும் நீங்கள் இந்த ஓமவல்லியை சேர்க்குறப்ப நல்லா உங்களுக்கு உடனே நல்லா அட்டர் கருப்பாக தெரியும். அதுக்காகத்தான் நம்ம இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து நம்ம சேர்த்துறோம். எப்போவுமே பீட்ரூட் ஹேர் டேக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வெறும் பீட்ரூட்டை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த 2 பொருளையும் நீங்கள் சேர்த்து பண்ணுறப்போ முடி வந்து அசல் அப்படியே நேச்சுரலாக நம்மளுக்கு கருப்பாக கிடைக்கும். நீங்கள் ப்ரௌன் ஷேடு மாதிரி வேணும், ரெட்டிஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வெறும் பீட்ரூட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். நிறையா பேர் வந்து ரெட்டிஸாக வந்து விரும்ப மாட்டாங்க இல்லையா, கருப்பாக தான் கேட்பாங்க. அதனால தான் இந்த மெத்தட் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அதோட சாறு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். துணியில் இருந்தாலும் துணியை வச்சு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த சக்கை தேவைப்படாது. இது ஏன் எதுக்காக நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே கூட தேய்க்கலாம். முடியில் வந்து உங்களுக்கு படுறப்ப அலசுறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த சக்கையை நம்ம எடுத்துடலாம். இப்போ சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போவே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நல்லா ரெட்டிஸாக தான் தெரியும். இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இரும்பு கடாய் தான் நம்மளுக்கு மெயின். இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் வந்து சூடாகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை அப்படியே வந்து இரும்பு கடாயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த ஜூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம இதில் ஜூஸ் இருக்குது. நல்லா கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஸாக எப்படி கொதிக்குது பார்த்திங்களா. சூப்பராக வந்து நல்லா கொதி வருது. இது நல்லா கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா நல்லா டார்க்காக நல்லா கருப்பு கலரில் வந்து மாறி வரும். இது இரும்பு கடாயோட அந்த அயன் வந்து நம்மளுக்கு அந்த அயனோட ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நல்லாவே வந்து கலர் மாற்றி கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம இரும்பு கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸில் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம், அந்த கற்பூரவள்ளி இலை சேர்த்துருக்கறனால அந்த ரெட்டிஸை வந்து மாற்றி நல்லா கருப்பாகும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டாச்சு இல்லைங்களா. இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி பூ வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது செம்பருத்தி பவுட்ரு வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அந்த செம்பருத்தி பவுட்ரை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது வந்து என்ன ஆகும்னா நல்லா செம்பருத்தி பவுட்ரு வந்து நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா கருன்னு ரொம்ப சூப்பராக முடி வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இந்த செம்பருத்தி பவுட்ரு வந்து ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு பூ கிடச்சிச்சின்னா ஒரு 10 பூ வரைக்கும் இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா எல்லா பவுடரும் சேர்க்க நல்லா கலர் பந்துவார் எப்படி வருதுன்ட்டு நல்லா ஒரு திக் கண்டிஷன் வரணும். இதில் நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய மருதாணி இலை பவுட்ரு தான் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறோங்க. மருதாணி இலை பவுட்ரு வந்து நல்லா பியூராக ஒரிஜினல் பவுடராக வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். இப்போது 2 ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மருதாணி கிடைச்சாலும் நீங்கள் அதையும் அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் மருதாணி பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பியூராக ஒரிஜினலான்னு சொல்லி வாங்கிக்கோங்க. எல்லா பொடியுமே ரொம்ப ஒரிஜினல் பவுடராக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற அந்த ஹேர் டை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. கட்டி இல்லாமல் சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா மருதாணி போட்டதே நீங்கள் கட்டி சேரும். அதனால் உடனே வந்து கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு
திக்காக வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும். நம்ம முடிக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்டிஷன் வர வரைக்கும் நல்லா வந்து இதை அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. மெயினாக வந்து அந்த மருதாணி பவுடர் போட்டதே கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் அந்த கட்டி வந்து சேராது. இப்போது இதில் முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்குறோம். இது எதுக்காக இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் நிறைய பேர் தலையில் வந்து இந்த பூச்சி வெட்டு, அப்புறம் வந்து நிறைய தொற்று பிரச்சனை வந்து தலையில் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து எது போட்டாலும் அலர்ஜி ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மிளகு பெப்பர் தூள் இருக்குது இல்லைங்களா, ஒன்று மிளகு வந்து ஒரு 3 மிளகு வந்து நீங்கள் பொடி பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா மிளகு தூள் இருக்குது இல்லையா, அதை வந்து சும்மா ஒரே ஒரு சிட்டிகை பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இது வந்து என்னென்னா, நம்மளுக்கு தலையில் எந்த ஒரு பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரி, புழுவெட்டாக இருந்தாலும் சரி, சில பேர்த்துக்கு முடி வந்து உதிர்ந்துட்டே இருக்கும், அந்த இடத்துல முடியே வராது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த ஹேர் டை போட்டால் கொஞ்சம் அரிப்புத்தன்மை வரும், முடி வந்து உதிரும், அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த எல்லா ஹேர் டைலுமே இந்த பெப்பர் இருக்குது இல்லையா, மிளகு வந்து ஒரு 2-3 மிளகு வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சூப்பராக வந்து கிளியர் ஆகும். இது ஒரு சின்ன டிப்ஸுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பேனு, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து பெப்பர் சேர்த்துட்டு வரப்போ உங்களுக்கு வராது. ரொம்ப கிளியராக வந்து ஒரு 2-3 ட்ரிப்லேயே சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிஷன் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம், இதை நீங்கள் காலையில் வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கருப்பு கலரில் ஹேர் டை வந்து ரெடி ஆயிரும். உடனே வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நைட்டு மறந்துட்டோம், சப்போஸ் வந்து சாயந்தரம் குளிக்கணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அது காலையில் மார்னிங்கில் எழுந்திரிச்சதே வந்து இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணி ஒரு 4 மணி நேரம் வெயிட்டிங்கில் போட்டுருங்க. ரெடி பண்ணி இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கம் இரும்பு கடாயில் படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் வந்து சூப்பராக மாறி வரும். நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓவர் நைட் நீங்கள் வச்சுக்கலாம். ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த கடாய் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி கருப்பு அடர் கருப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து மூடி வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை நல்லா இப்போ ஆற விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போவே ஆறுன ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி போடுங்க. மூடி போட்டிங்கன்னா சூட்டோடு போட்டிங்க அப்படின்னா அந்த மூடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அதில் உழுகும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மூடியை போட்டுடலாம். இது கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க. இதை அப்படியே நீங்கள் ஒரு 4 மணி நேரம் விட்டுறலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர் மாறி இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக 12 மணி நேரமெல்லாம் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். இது ஓவர் நைட் நீங்கள் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே நல்லா ஒரு டார்க் கலர் டையாக வந்து நம்மளுக்கு கலர் வந்து மாறிடும். ஆனால் அப்படி மாறி தான் போடணுமா அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 2 மணி நேரம் விட்டுருங்க. இது எதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்ம வேக வச்சுட்டோம் ஹென்னா பவுடரெல்லாம். அதனால் வந்து தலையெல்லாம் வலிக்குமா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. அப்படி உங்களுக்கு சப்போஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டைமிங் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் போடுறப்போ ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா தான் அந்த ஹேர் வந்து நல்லா வந்து கலர் மாறும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ட்ரிப்பு ரொம்ப நரைமுடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போடுறப்ப கொஞ்சம் தான் மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2வது ட்ரிப் வந்து ரெடி பண்ணி போடுறப்ப தொடர்ந்து நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் சூப்பராக வந்து கலர் மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவுலில் வந்து மாற்றிக்கலாம்.
இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முகத்தில் வடியும். இது வந்து கரெக்டான பேஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் அந்த நல்லா வந்து கொதிக்க வைக்கிறப்பவே அந்த பேஸ்ட் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த தலைவலி பிரச்சனையும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக மாறி இருக்குது அப்படின்ட்டு. கலர் வந்து நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் பீட்ரூட் ஹேர் டை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அது வந்து செம்ம ரெட்டாக தான் இருந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். செம ரெட்டாக இருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இது பாருங்கள், நம்ம ஒரு 4 மணி நேரத்திலே கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் இது வந்து நல்லா மாறுங்க. நல்லா ஓவர் நைட் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக மாறும். அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நேச்சுரலு. ஆனால் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பவுடரும் ஹென்னா பவுடரும் மட்டும்தான் நம்ம இதில் வந்து பொடியாக சேர்த்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே. இப்போ இது தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேர் டை வந்து போடுறப்போ உங்களுக்கு தலையில் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆயில் இல்லாமல் போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து பிடிக்கும். நான் வந்து நேற்றே வந்து கொஞ்சம் குளித்ததுனால கொஞ்சம் ஆயில் பசை இருக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுக்கோங்க. அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா க்ளவுஸு அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சந்தலையிலாம். எனக்கு வந்து ஹேர் டை போட்டு போட்டு வெள்ளை முடியெல்லாம் வந்து அப்படியே ரெட்டாக மாறி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதை இதே மாதிரி வந்து நீங்கள் பிரித்து இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொண்டை போட்டேன். அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்துக்கோங்க. இந்த முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து எப்படி தான் பண்ணாலும் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொண்டை போட்டுட்டு பாருங்கள், இந்த முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் திக்காக எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ நான் போட்ட அளவு என்னோடய ஹேருக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஹென்னா பவுடர் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டிக்கோங்க. இப்போ நான் என்னோடய லாங் ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இதுலேருந்து நீங்கள் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த காதோரமெல்லாம் இருக்கிறத இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்ருங்க கடைசியாக. எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது இதுதான். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபைனலாக ப்ரெஷ் எடுத்து இந்த முன்னாடி நெத்தியில் வந்து போட்டுருங்க. ஏன்னா நெத்தியில் தான் அதிகமாக நம்மளுக்கு ஒயிட் ஹேர் வந்து தெரியும். அதுக்காக அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இது நீங்கள் என்னென்னா 2 மணி நேரம் வச்சுருந்துருக்கணும். இது கரெக்டாக 2 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஷாம்பு எதுவுமே வந்து போடக்கூடாது. போடாமல் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா ஒரு 2 நாள் ஆக ஆக கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகும். ரொம்ப சூப்பராகவும் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அலர்ஜி இல்லாத ஒரு ஹேர் டை. இது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு தலைவலி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு ஹேர் டை. இந்த பனி சீசனுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.